அவரு நாங்கள் ஐசியூவில் இருக்கோமோ இல்லையா, அவர் ஹார்ட் பீட் சரியானு பார்க்க சொல்லுங்கள். செங்கோட்டையன் போனால் ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது, ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் அடிக்குது, டிடிவி அடித்தா அடிக்குது. செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்த்தா அவருக்கு டிக்கிங்குது. எனக்கு பயமாக இருக்குது எடப்பாடியை பார்த்தாக்க. அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் ஐசியூ நாங்கள் தினமாக இருக்கோம். அவருடைய ப்ரெஷர் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். தினமும் அதே அவர் சரியாக இருக்குது. இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே. நாங்கள் தலைகுனியை விட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. ஏங்க அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவெடுப்பாரா? எதுக்காக போய் பார்த்தீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து டெல்லி போகிறார். அவர் ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், அந்த பகுதியில் ஒரு ஃபெமிலியரான ஃபிகர் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அவர் டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு. பார்க்கும்போது நான் என்ன பேசினேன், அவர் என்ன கேட்டார்னு அமித்ஷாவும் சொல்லலை, நான் என்ன பேசுனேன்னு சொல்லலை. இந்த கள்ளத்தனத்துக்கு, இந்த மௌடிகத்தனத்துக்கு அரசியல் என்ன பேர்? இதை தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதைத்தான் சொல்கிறோம், தலைவனை விட மாட்டோம். அவங்க போய் அடை வைக்கிறாங்க, மண்டிடுறாங்க, மாற்றி மாற்றி போய் மண்டிடுறாங்க. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழர்கள்ட்ட. பெரியார் இருந்த மண், அண்ணா இருந்த மண், கலைஞர் இருந்த மண், இதை கொண்டு போய் அடை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தான் எங்களுடைய தலைவர் இருக்கிறார்.